இப்போ ட்ரேடிங்கில் எல்லோரும் கேட்குறது சம்பாதிக்க முடியுமா, என்ன முழுக்க முழுக்க ஸ்கேம், போட்டால் பணம் போட்டால் லாஸாக போயிடுது, நம்மளால் பண்ண முடியுமா, இது வந்து டைம் எனர்ஜி வேஸ்ட்டுங்கிற மாதிரி இப்போ நிறையா சொல்கிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து நிறைய இடத்துல மோசடி நடந்திருக்கு. அதை தாண்டி நிறைய இடங்களை வந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலை. ஆனால் மோசடி பண்ணுற விஷயம் வெளியே வரனால எல்லாத்துக்கும் என்ன தெரியுது, இப்போ மோசடி தான் ஜாஸ்தியாக நடக்குது அப்படிங்கிறது. அதாவது 100க்கு ஒரு 20% மோசடி நடக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த மோசடி தான் வந்து வெளியே தெரியுது. அதாவது ஒரு நெகட்டிவ்ங்கிறது, அதாவது இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1 லட்சம் நல்ல விஷயம் நடந்திருக்கும், ஆனால் ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும். அதுதான் நியூஸ் பேப்பரில் மெயினாக வரும். அப்படிங்கிறப்போ வந்து அதுதான் நெகட்டிவ் தான் அந்த டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி தான் வந்து ட்ரேடிங்கில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். மல்டிபிள் இன்கம் இருக்குது ட்ரேடிங்கில். இதில் வந்து ட்ரேடிங்கில் ஸ்கேம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரேடிங்கை பற்றின விஷயம் தெரியாமல், இந்த ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, இதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் தெரியணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங்கில் மோசடி நடக்கிறது வந்து முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ப்ராஃபிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அவர் வந்து என்ன மாதிரி பண்ணுறாருங்கிறத முழுசாக தெரிஞ்சிக்காமல் பணத்தை கொடுத்துருவாங்க. அதனால தான் பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் ஃப்ரீயாக கற்றுக்கலாம், நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம், ஃப்ரீயாக அவங்க எஜுகேட் பண்ணுறோம், ஃப்ரீ பிளாட்ஃபார்மும் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஒரு ட்ரேடிங் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே வந்து ஒரு வருஷத்துக்கு வருமானத்தை பார்க்கணும். இன்னொன்று வந்து நம்ம கேபிட்டல் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது நம்ம கிளாஸஸில் நீங்கள் கற்றுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க ஸ்கேம் சொல்கிற இடங்கள்ங்கிறது, அதை தாண்டி அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அது உள்ளே வந்து நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.